சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பென்னிராஜன் என்பவர் புரட்சி தமிழன் என்ற ஒரு புதிய கட்சியை துவங்கி பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர் சந்தித்திருக்கார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அதாவது அந்த பென்னிராஜன் சொல்றார், நான் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் ஆரம்ப கட்டத்திலிருந்து பயணித்தவன், இப்பொழுது அந்த கட்சியில் இருந்து விலகி புதிய கட்சியை நாங்கள் துவங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் சரியான பாதையில் பயணிக்கவில்லை, அண்ணன் சீமான் அவருக்கான வளர்ச்சியை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார், அதனால் அந்த கட்சியை விட்டு விலகி நாங்கள் புதிய அமைப்பை ஒரு புதிய கட்சியை தொடங்குகிறோம் என்று புரட்சி தமிழர் கட்சி என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளர் கூட, ஒரு ஊடகத்துறையை சார்ந்தவர் கூட அவரை நீங்கள் எப்பொழுது கட்சியில் செயல்பட்டீர்கள், என்ன பொறுப்பில் இருந்த கேள்வியே கேட்கவில்லை. ஆனால் அவர் சொல்கிறார், நான் மாவட்ட பொறுப்பில் இருந்தேன் என்று. நான் இப்போ உங்களிடம் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் கட்சியின் ஆரம்ப காலத்திலிருந்து, கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் ஓரளவு கிட்டத்தட்ட எனக்கு எல்லாருமே அறிமுகமானவர்கள், எல்லாரோடையும் நான் தொடர்பில் இருக்க ஆள், பழங்கின ஆள். அப்படி இருக்கும்போது எனக்கே அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததாக தெரியவில்லை. எந்த ஒரு கட்சி கூட்டத்திற்கோ கட்சி நிகழ்வுகளுக்கோ அவர் வந்தது கிடையாது. அப்படிப்பட்டவர் சொல்றார், நான் நாம் தமிழர் கட்சியில் பயணப்பட்டேன், நாம் தமிழர் கட்சியின் தலைமையின் செயல்பாடு சரியில்லை, அதனால் நான் இப்பொழுது கட்சியை துவங்குகிறேன் என்று. இது திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்கும் அண்ணன் சீமான் அவர்களின் புகழை கெடுப்பதற்கும் ஆளுகின்ற அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூண்டுதலின் பேரில் இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது. இதற்கு காரணம் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் என்றால், தொடர்ந்து இந்த 2 மாதமாக நாம் தமிழர் கட்சியின் மீது வன்மத்தை கக்குவதற்கு சமூக ஊடகங்களின் சரி, செய்தித்துறைகளை சார்ந்தவர்களும் சரி, தொலைக்காட்சி ஊடகங்களின் சரி, நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்று, அண்ணன் சீமானை முடக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி திமுகவின் கைக்கூலிகளாக இன்றைக்கு பல பேர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் இந்த பென்னிராஜன் என்பவர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் முடக்கப்பட்ட சின்னமான கரும்பு விவசாய சின்னத்தை அந்த பிரஜாராஜ்யா என்ற கட்சியை சார்ந்த ஒரு கர்நாடகத்தை சார்ந்தவர் அந்த கட்சியை பதிவு செய்து எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை முடக்குவதற்காக திட்டமிட்டு ஆளுகின்ற அதிகார வர்க்கத்தில் இந்த பாரதிய ஜனதாவின் கைக்கூலியாக செயல்பட்டு அந்த சின்னத்தை நாம் தமிழர் கட்சியிலிருந்து பறிக்கப்பட்டது. அந்த சின்னத்தில் போட்டியிட்டவர் தான் இந்த பென்னிராஜன் என்பவர். இப்பொழுது சொல்கிறார், நான் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து ஆரம்ப காலம் முதல் பயணித்தவன், கட்சியின் செயல்பாடு சரியில்லை, அண்ணன் சீமான் செயல்பாடு சரியில்லை என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் கேலிக்குரியது, நகைப்புக்குரியதாக இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சி அதோட கொள்கையிலும் கோட்பாட்டிலும் எந்த இடத்திலையும் தடமாறாமல் அதன் இலக்கு நோக்கி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது. கடந்த 15 ஆண்டுகளாக கட்சியில் பயணப்படுகின்ற என்னை போன்றவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட அல்லது வெளியேறியவர்கள் ஒரு சில குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள், அதை எதனால் கட்சி தலைமை அவர்களை விலக்கியது என்பது தலைமைக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். ஆனால் இப்படி வெளியில் இருந்து ஒரு புதிதாக யாரையாவது உருவாக்கி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானையும் எப்படியாவது முடக்கி விடலாம் என்று இந்த ஆளுகின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற திமுக தொடர்ந்து செயல்படுகிறது. கடந்த ஒரு 2 மாதமாக வருண்குமார் என்ற ஒரு IPS அதிகாரியை வைத்து அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் பல குற்றச்சாட்டுகளை கிளப்பி எப்படியாவது அண்ணன் சீமானை கைது செய்துவிடும் என்று முயற்சி செய்கிறது. ஒரு அதிகாரி, ஒரு அரசு துறை அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரி, நாட்டின் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற பணியில் அமர்த்தப்பட்ட ஒரு அதிகாரி ஒரு கட்சியின் தலைவரின் மீது வன்மம் கொண்டு தொடர்ந்து அவரை எதிர்த்து அண்ணனை சீமானை எப்படியாவது சிறைப்படுத்திவிடும் என்று கங்கணம் கட்டி செயல்படுகிறார். ஒரு வழக்கு ஒரு காவல் நிலையத்துக்கு வருகிறது என்றால், இன்றைக்கு நீங்கள் பொதுவாக ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஏதாவது ஒரு குற்றம் நிகழ்ந்து விட்டது, கொலை நடந்து விட்டதால் ஒரு காவல் நிலையத்தில் போய் புகார் செய்தோம் என்றால், இந்த காவல் நிலையம் இல்லை, இந்த காவல் நிலையத்தை எல்லைக்கு அடுத்த காவல் நிலையத்தை சார்ந்தது, அது அந்த காவல் நிலையத்தை எல்லைக்கு உட்படுது என்று அலைக்கழிக்கிறார்கள். பொதுமக்கள் போய் காவல் நிலையத்தில் செல்லும் போது ஒரு வழக்கை எடுப்பதற்கு காவல் நிலைக்கு எங்கள் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது அல்ல என்று மக்களை அலக்களிக்கின்ற காவல்துறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தம்பி துரைமுருகனும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் அந்த பாடலை பாடியது என்பதற்காக திருச்சியில் வழக்கு பதிவு செய்து தென்காசியில் போய் அவரை கைது செய்வதற்கு தம்பி துரைமுருகனை கைது செய்வதற்கு இந்த காவல்துறை போகிறது என்றால் அப்போ சட்டம் யாருக்கானது? அப்போ உங்களுக்கு தேவையானவர்களை, உங்களை பழிவாங்கக்கூடிய நினைக்கின்றவர்களை நீங்கள் பழிவாங்குவதற்காக, அரசியல் பழிவாங்குவதற்காக நீங்கள் இந்த மாதிரி செயல்படுவீர்கள். இது கடந்த காலத்தில் தெரியுது. நீங்கள் சாதாரணமாக ஒரு வழக்கை ஒரு காவல்துறை கொண்டு போனால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஆனால் அரசை எதிர்த்து பேசிவிட்டார், ஆளுகின்ற அதிகாரத்திற்கு முன்னாள் முதலமைச்சரை பற்றி அது பாடிவிட்டார். என்ன முன்னாள் முதலமைச்சரை பற்றி அந்த பாடல் இருக்கு? அந்த பாடல் கடந்த
20 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக கூட்டங்களில் பல பொதுத்தலங்களிலும் அந்த பாடல்கள் ஒழிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த பாடலை எடுத்து வந்துட்டு தம்பி துரைமுருகன் பாடினார். அதில் வருகின்ற வார்த்தை ஒரு சாதியை குறுக்கிடுவது என்று இன்றைக்கு வந்துட்டு அந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாய இயக்கத்தை அந்த இதை கண்காணிக்கின்ற ஒரு குழு வந்துட்டு அதை வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்துட்டு சொல்றாங்க. பல கிராமங்களில் இன்றைக்கும் அந்த வார்த்தையை திட்டுவதற்கோ ஒருத்தரை வந்துட்டு பேசுவதற்கோ வந்துட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அந்த வார்த்தை தொன்று தொற்று தமிழகத்தில் வந்துட்டு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. இப்படி ஒரு சாதி இருக்கிறது என்பதை யாருக்குமே தெரியாது. நாங்கள் எங்களை போன்ற அரசியல் களத்தில் இயங்குறவர்கள் கூட இப்படி ஒரு சாதியை இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அப்புறம் திடீர்னு ஒரு சாதியை பேசி விட்டார் அப்படின்றாரு. அப்படி என்றால் கடந்த காலத்தில் ஐயா பொன்முடி அவர்கள் ஒரு மேடையிலேயே வைத்துக்கொண்டு ஒருவரை நீ எஸ்சி தானே என்று கேட்கிறார். ஐயா வந்துட்டு தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களை பற்றி வந்து அப்படி கேவலமாக பேசுகிறார். ஐயா RS பாரதி அவர்கள் திமுகவின் அமைப்பு செயலாளர் இருக்கின்ற RS பாரதி அவர்கள் அந்த வார்த்தையை தாழ்த்தப்பட்ட சமுதாயம் நீங்கள் படித்திருக்க முடியாது, அது நாங்கள் போட்ட பிச்சை என்று பேசுகிறார். இப்படி எண்ணற்ற சான்றுகளை எடுத்துக்கொண்டே பேசலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த மண்ணிலே சாதிய துவேஷத்தை தூண்டிவிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவர். கடந்த காலத்தில் மதுரையிலே ஐயா கருணாநிதி அவர்கள் தேர்தல் பரப்புரைக்கு வந்த பொழுது சிங்கங்கள் உளவிய இடத்தில் சிறுத்தைகள் உழவலாமா என்று இரு சமுதாயத்திற்கு இடையே வந்து பிரச்சனைகளை தூண்டிவிட்டு சென்றவர். இப்படிப்பட்ட இந்த திமுக தான் இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சாதிய துவேஷமாக செயல்படுகிறார், அவர் அருந்ததிய சமுதாயத்திற்கு எதிராக செயல்பட்டு விட்டார் என்று ஈரோடு இடைத்தேர்தலும் போது ஒரு வழக்கை பதிவு செய்து வந்துட்டு அந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு போனார்கள். இப்பொழுது வந்துட்டு ஒரு சமுதாயத்திற்கு எதிராக அவர் திசை திருப்புவதற்காக அண்ணன் சீமான் மீது வந்து குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள். கடந்த காலத்தில் திமுக செய்யாததை வந்துட்டு இவர்கள் என்னமோ மனித புனிதர்கள் போல் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணிலே சாதியை ஒழிப்பதற்காக சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழராய் இணைவோம் என்று இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மேடைதோறும் வந்துட்டு பேசிக்கொண்டு வருகிறார்கள். சாதி பார்த்து போட்டால் உன் ஓட்டு எனக்கு தீட்டு என்று பொது மேடைகளை பேசுவதற்கு தமிழ்நாட்டின் ஒரு தலைவருக்கு அது தகுதி இருக்கா? அந்த தெம்பும் திராணி இருக்காண்டா? இல்லை. அண்ணன் சீமான் தான் தொடர்ந்து இந்த சாதியை ஒழித்து விட்டு தமிழர்களாக இங்கே ஒன்று சேர்ந்து தமிழர்களுக்கான அரசியலை இந்த மண்ணிலே வென்றெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து களத்தில் நிற்கிற அண்ணன் சீமான் அவர்களை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஐயா ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் ஒருபோதும் இந்த மண்ணிலே வந்துட்டு நிறைவேறாது. காரணம், இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கின்றவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். ஆகையால் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி எவர்களாவது தூண்டி விட்டு கட்சியை ஆரம்பிக்க வச்சு நாம் தமிழர் கட்சியை ஏதாவது முடக்கி விடலாம் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது. இந்த மண்ணில் எவ்வளவோ பிரச்சனைகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கும்போது ஆளுகின்ற அதிகார வர்க்கம் அதை செயல்படுத்தாமல், அந்த மக்களுக்கான செயல் திட்டங்களை செயல்படுத்தாமல் வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சி. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தா காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அரசியல் இயக்கங்களுக்கு அண்ணன் சீமான பேசலைன்னு தூக்கமே வராது. காலையில் காலை கடன் கழிக்கிறதுலேருந்து இரவு கண்மூடுவது வரை அவர்களுக்கு சீமான் 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 தான். அந்த அளவுக்கு இந்த மண்ணில் அரசியலில் இனிமேல் அண்ணன் சீமானை நிராகரித்து விட்டு அரசியல் செய்ய முடியாது. நாம் தமிழர் கட்சியை ஒருபோதும் நிராகரித்து விட்டு இந்த மண்ணிலே அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலையை 2009 இந்த 15 ஆண்டுகளாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உருவாக்கிவிட்டார். இன்னைக்கு தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது, மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தொடர்ந்து இனிமேல் நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது முடக்கி விடலாம் என்றால் அது ஒருபோதும் முடியாது. காரணம், இது மக்களிடம் போய் சேர்ந்து விட்டது. அண்ணன் சீமானின் கொள்கைகளும் அண்ணன் சீமானின் தத்துவங்களும் கோட்பாடுகளும் மக்களிடம் சென்றடைந்து விட்டது. மக்கள் நாம் தமிழர் கட்சியை அண்ணன் சீமானையும் ஆற தெளிவு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிவிட்டார்கள். இந்த காலகட்டத்தில் எப்படியாவது வர 26 நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை தடுத்து விடலாம் என்று இன்றைக்கு வந்துட்டு சொல்கிறார்கள். அவரோடு கூட்டணி போய் விடுவார், இவரோடு கூட்டணி சென்று விடுவார். அண்ணன் தெளிவாக அறிவித்து விட்டார். 26 234 தொகுதியில் நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடும். இந்த மண்ணில் ஒரு மகத்தான மாற்றத்தை அண்ணன் சீமான் உருவாக்குவார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் எல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கையில் ஒருத்தர் யாரையோ ஒருத்தர் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு கட்சியை ஆரம்பிக்க வச்சு நாங்கள் தான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்தவர்கள் என்று இப்படியெல்லாம் பேசுறது வந்துட்டு ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் அரசியல் செய்கின்ற ஆளுநர் அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற திமுகவுக்கு அழகல்ல. நீங்கள் கருத்தியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருந்தால் வாருங்கள், மேடை போட்டு பேசுவோம். அதை விட்டுவிட்டு நீங்கள் நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது முடக்கி விடலாம், வழக்கை போட்டு அவர்களை வந்துட்டு வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது. அண்ணன் சீமான் அவர்களை இந்த மண்ணிலே யாராலும் தடுக்க முடியாது. நிலத்தை நிராகரித்து விட்டு நதி நடப்பதில்லை, காற்றை நிராகரித்து விட்டு மரம் அசைவதில்லை. நாம் தமிழர் கட்சியை நிராகரித்து விட்டு இந்த மண்ணிலே இனி அரசியல் இல்லை.
நன்றி, வணக்கம். நாம் தமிழர். விடாம